வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் சிலபஸ பார்த்தாலே பயமா இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த விளக்க பதிவுல அந்த பெரிய சிலபஸ எப்படி ரொம்ப ஈஸியா ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்றதுன்னு நாம பார்க்க போறோம். சிலபஸ அப்படியே மனப்பாடம் பண்ணாம அதை எப்படி சுலபமா உடைச்சி படிக்கலாம்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? நிறைய பேருக்கு எக்கனாமிக்ஸா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, சரியான பிளான் பண்ணி ஒரு மேப் மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அதிக மார்க்ஸ் அள்ளி கொடுக்க போற ஏரியாவே இதுதாங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங் கட்டுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸும். சும்மா டேட்டாவையோ நம்பர்ஸையோ மனப்பாடம் பண்ணாம அதையெல்லாம் ஒரு கதையா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த பேஸ்மெண்ட் அண்ட் பில்டிங் கான்செப்டை வச்சு தான் குரூப் 1, 2 அப்புறம் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான உங்க நாலேஜை நாம பில்ட் பண்ண போறோம். மொத்தம் இருக்கிற அந்த 30 முக்கியமான டாபிக்ஸ நாம எப்படி கவர் பண்ண போறோம்னு ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், பொருளாதார அடித்தளம். 2வது, வரலாற்றுடன் பொருளாதாரத்தை இணைக்கிறது. 3வது, பொருளாதாரத்தின் தூண்கள். 4வது, சமூக பொருளாதார சவால்களுக்கான தீர்வுகள். அண்ட் ஃபைனலா, தமிழ்நாடு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். சரி, இப்போ நேரம் முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். அதாவது தி எக்கனாமிக் ஃபவுண்டேஷன். நம்ம எக்கனாமிக்ஸ் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போட ஆரம்பிப்போம். பேஸ்மெண்ட்னு சொல்லும்போதே முதல்ல 3 வகையான பொருளாதார முறைகளை நாம புரிஞ்சுக்கணும். முதலாளித்துவம், சமதர்மம், அப்புறம் கலப்பு பொருளாதாரம். இதுல நம்ம இந்தியா எப்படி ஒரு கலப்பு பொருளாதார முறைய, அதாவது மிக்ஸ்டு அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க, அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இதையெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இங்கிருந்து தான் நம்ம ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்ம பொருளாதார சிந்தனையாளர்கள் இருக்காங்க இல்லையா, திருவள்ளுவரில் ஆரம்பிச்சு காந்தியடிகள், டாக்டர் அம்பேத்கர், நேரு, ஜேசி குமரப்பா, அப்புறம் விகேஆர்வி ராவ் வரைக்கும் இவங்களோட அந்த கோர் கான்செப்ட்ஸு, அப்புறம் அவங்க எழுதின புத்தகங்கள், இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா ஸ்டார்டிங்லே நமக்கு கேரண்டியா சில மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, பேஸ்மெண்ட் போட்டாச்சு. இப்போ பகுதி 2, வரலாற்றுடன் பொருளாதாரத்தை இணைத்தல். இதுதான் நம்மளோட அல்டிமேட் ஸ்டடி ஹேக். ஒரு வரலாற்று நிகழ்வை எப்படி பொருளாதார மாற்றத்தோட லிங்க் பண்ணி படிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழு இருக்குல்ல, அதை அப்படியே பிளைண்டா மனப்பாடம் பண்ணக்கூடாது. 1917 நடந்த ரஷ்ய புரட்சியில ஆரம்பிச்சு 28ல அதோட நிறுவன வேர்கள், அப்புறம் பாம்பே பிளான், சர்வோதயா பிளான் அப்படின்னு டிராவல் பண்ணி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நிதி ஆயோக் வரைக்கும் இது எப்படி மாறுச்சு அப்படிங்கிற அந்த சூப்பரான கதையை நாம ட்ராக் பண்ணணும். இது அப்படியே 5 ஆண்டு திட்டங்களோட எப்படி லிங்க் பண்றதுன்னு பாருங்களேன். குறிப்பா 62ல நடந்த இந்தியா சீனா போர், 64ல நேருவோட திடீர் மறைவு, அப்புறம் 65ல நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர், இந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்த புவிசார் அரசியல் மோதல்கள் எப்படி நம்மளோட 3வது 5 ஆண்டு திட்டத்தை டோட்டலா கொலாப்ஸ் பண்ணுச்சுன்னு லாஜிக்கலா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஹிஸ்டரியையும் எக்கனாமிக்ஸையும் லிங்க் பண்றது. அதே மாதிரிதான் நிலச்சீர்திருத்தங்களும். 40ல ஆச்சார்யா வினோபா பாவே ஆரம்பிச்ச சத்தியாகிரகம் எப்படி ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி அதோட ரிசல்ட்டா 51ல ஜமீன்தாரி, மஹல்வாரி, ரயத்துவாரி மாதிரியான சீர்திருத்தங்கள் வந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா, சீரியஸா சொல்றேன், அது உங்க மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும், எப்பவுமே மறக்காது. ஓகே, இப்போ பகுதி 3, பொருளாதாரத்தின் தூண்கள். நம்மளோட வரலாற்று கட்டமைப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்திய பொருளாதாரத்தோட மிக முக்கியமான தூண்களை நம்ம எழுப்பலாம். இதுல ஃபர்ஸ்ட் பில்லர் தேசிய வருமானம். இதை சும்மா ஜிடிபின்னு மேலோட்டமா பார்க்காம சைமன் குஸ்னட்ஸ் கொடுத்த 8 அடிப்படை ஃபார்முலாக்களை வச்சு நாம புரிஞ்சுக்க போறோம். ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, அப்புறம் என்என்பின்னு நம்ம நாட்டோட சொத்துக்கள் எப்படி எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணப்படுது அப்படிங்கிற சீக்ரெட்டை ரொம்ப சுலபமா நாம தெரிஞ்சுக்கலாம். ரெவென்யூ, அதாவது வருவாய், இது இன்னொரு முக்கியமான பில்லர். டைரக்ட் டாக்ஸுக்கும் இன்டைரக்ட் டாக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ரொம்ப தெளிவா நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம வரி மூலமா வர்ற வருவாய் என்ன, இந்த டிராஃபிக் ஃபைன் மாதிரியான வரியற்ற வருவாய் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம கத்துக்கணும். இப்ப இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டியோட பயணத்தை ரொம்ப நியூட்ரலா தெரிஞ்சுக்கிறது. வாஜ்பாய் சார் காலத்துல உருவான ஐடியால இருந்து 2017ல அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அப்புறம் 5 ஸ்லாப்ஸ்ல இருந்து இப்ப எப்படி 3 ஸ்லாப்ஸா அதை மாத்திருக்காங்க அப்படிங்கிற முழு கதையும் நாம கத்துக்க போறோம். சரி, இந்த 16 அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு எனி கெஸ்? 51ல இருந்து இப்போ வரைக்கும் அமைக்கப்பட்ட 16 நிதிக்குழுக்களை தான் இது குறிக்குது. இப்ப இருக்கிற அரவிந்த் பனகாரியா கமிஷன் வரைக்கும் இதுல அடங்கும். என்னடா 16 பேரையும் மனப்பாடம் பண்ணணுமான்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
பேங்கிங் செக்டாரையும் நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். இதோட உலகளாவிய தோற்றம் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சு சிலோன் பேங்க் வழியா சென்னை, கொல்கத்தா, பாம்பே பிரசிடென்சி பேங்க்ஸ்னு எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபைனலா 34 சட்டத்தின்படி 35ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐ எப்படி உருவானதுன்னு ட்ராக் பண்ணுவோம். முக்கியமா பணவீக்கம், பணவாட்டத்தை ஆர்பிஐ எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மெக்கானிசத்தையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்கணும். இப்போ பகுதி 4க்கு வந்தாச்சு. சமூக பொருளாதார சவால்களுக்கான தீர்வுகள். எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பொருளாதாரம் அப்படிங்கிறது வெறும் எண்கள்ல இல்லைங்க, நிஜ உலக பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அதனால நம்ம சமூக பொருளாதார சவால்களையும் கவர்மெண்ட் அதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பிரச்சனைகளை சும்மா தனித்தனியா பார்க்காம ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பார்க்கணும். அதாவது மக்கள் தொகையில ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வேலையின்மை அப்படிங்கிற பெரிய பிரச்சனையை உருவாக்குது, அப்புறம் அந்த வேலையின்மை எப்படி வறுமையை ரொம்ப வேகமா அதிகப்படுத்துது. இந்த லிங்கை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த சவால்களை தடுக்க கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்களை இப்போ நாம மேப் பண்ண போறோம். 78ல ஆரம்பிச்சு 2013 வருஷத்தோட தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் வரையிலான வறுமை ஒழிப்பு திட்டங்கள், அப்புறம் சேர சோழர் காலத்திலிருந்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வரையிலான எஜுகேஷன் சிஸ்டம், அண்ட் கேரளாவில் ஆரம்பிச்சு ஒடிசா வரைக்கும் இருக்கிற மாநிலங்களை ரேங்க் பண்ற நிதி ஆயோக்கோட ஹெல்த் இண்டெக்ஸ், இது எல்லாத்தையும் நாம ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். பகுதி 5, தமிழ்நாடு மற்றும் நடப்பு நிகழ்வுகள். இவ்வளவு நேரம் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட் லெவல்ல, குறிப்பா உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபியை படிக்க இனிமே பக்கம் பக்கமா நோட்ஸ் எடுத்து கஷ்டப்படவே வேண்டாம். நாம ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ண போறோம், மேப் பேஸ்ட் லேர்னிங். வெறும் 20 மேப்ஸை வச்சு தமிழ்நாட்டோட முழு பொருளாதார அமைப்பையும் ஒரு போட்டோ மாதிரி உங்க மைண்ட்ல பதிய வைக்க போறோம். இது நிஜமாவே ரொம்ப சுலபம் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ். இதுதான் காம்படிஷன்ல உங்களை முன்னாடி கொண்டு போய் நிறுத்துற ஃபைனல் எட்ஜ். கரண்ட் அஃபேர்ஸையும் சப்ஜெக்டையும் எப்படி மர்ஜ் பண்றதுன்னு இங்கே தான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மாவட்ட வாரியான தனிநபர் வருமான டேட்டா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்ஸ், குறிப்பா அந்த 4.4% நிதி பற்றாக்குறை, இது கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான 100க்கும் மேற்பட்ட அரசு திட்டங்கள், இது எல்லாத்தையும் ஒரே பிக்சரா மாத்தி நம்ம படிக்க போறோம். குரூப் 1, 2 அப்புறம் குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸ்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட 90 கேள்விகளை இந்த 30 டாபிக்ஸை மாஸ்டர் பண்றது மூலமா ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ்னா இவ்வளவுதாங்க, இதை விட சிம்பிளா படிக்கவே முடியாது. இப்போ உங்களை நோக்கி ஒரு கேள்வி, ஒரு 300 பேஜ் நோட் புக்கை எடுத்துக்கிட்டு உங்க சக்சஸ்க்கான ஃபவுண்டேஷனை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண நீங்க ரெடியா? வாங்க படிக்கலாம்.